கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜாய் மிராக்கிள் மினிஸ்ட்ரி இது எங்களால் தொடங்கப்பட்டது அல்ல. இது தேவனுடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தரிசனத்தின்படி இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொண்டு அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வைராக்கியமா இருக்கிறார். இந்த ஊழியத்துல ஆண்டவருடைய தரிசனம் உண்டு. நீங்கள் எத்தனையோ காரியங்களிலே கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை விடுவிப்பதற்காக தான் இந்த ஊழியம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் ஒரு சிறு கருவிதான். அநேகர் இந்த ஊழியத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய கருவிகளாக பயன்படுத்த போகிறார். இந்த ஊழியத்துல அநேகர் ஊழியம் செய்ய ஆர்வப்பட்டு அநேக மக்களுக்கு சாட்சியாய் அநேக பேர் எழும்ப போகிறார்கள். ஆண்டவர் அநேகரை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். நீங்க நினைக்கலாம், நாங்க இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா, செய்ய முடியாதான்னு சொல்லிட்டு. கர்த்தர் உங்களுக்காக அவருடைய ஞானத்தின் ஆவியை உங்களுக்குள்ளாக வைக்க போகிறார். இந்த ஊழியத்துல நீங்க எங்களோடு கூட சேர்ந்து இணையும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அக்கினினாலும் அவருடைய வல்லமையினாலும் உங்களை நிறைத்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை காட்டிலும் உங்களை ஆண்டவர் அநேக ஜாதிகளுக்கும் அநேக ஜனங்களுக்கும் பயன்படும்படியாய் உங்களை எழுப்ப போகிறார். அன்றைக்கு எலியாவை எழுப்பின தேவன் உங்களையும் எழுப்ப போகிறார். இது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் இந்த ஊழியத்துல அநேக எழும்பி அநேக ஊழியங்களை செய்ய போகிறீர்கள். நீங்கள் இங்க வந்தது, இதை நீங்களா கொண்டு வந்தது, இங்க வந்ததா இல்லை. கர்த்தரே உங்களை கரம் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் எத்தனையோ சிரமங்கள் நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஆனாலும் இது தேவனுடைய தீர்மானம் இருக்கிறபடியால் எங்களால் நிறுத்தவே முடியாது. ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல இந்த ஊழியம் நடந்து கொண்டுதான் இருக்கும். இது எங்களால் தடுக்க முடியாது. ஏன்னா தேவன் இதை தடுப்பதற்காக இதை கொண்டு வரவில்லை, அவருடைய தீர்மானம் நிறைவேறுவதற்காக இதை கொண்டு வந்திருக்கிறார். ஜாய் மிராக்கிள் மினிஸ்ட்ரி என்றது மனிதர்களுடைய சிந்தனையினால சொல்லப்பட்ட தீர்மானித்த ஒரு ஊழியத்தின் பெயர் அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரே என் அன்பு சகோதரன் ஜான்சன் மூலமாக இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். முதல் மீட்டிங் நடத்தும் பொழுது நாங்க ஊழியத்திற்கு இன்னும் என்ன பெயர் வைக்கணும்னு கூட நாங்க தீர்மானம் பண்ணவே இல்லை. ஆனாலும் அன்பு சகோதரன் மூலமா கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு ஜாய் மிராக்கிள் மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறார். இது அவர் கொடுத்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுத்தாருன்னா அதை யாராலும் மாற்றவே முடியாது. சத்ரு என்னதான் திட்டங்களை தீட்டினாலும்
சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு தேவகுமாரன் எப்பொழுதும் நமக்கு துணையாக இருப்பார். நீங்கள் இன்றைக்கு ஒரு மனதில் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஊழியத்துல நாங்களும் இணைஞ்சு ஊழியம் செய்வோம். இது தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற ஊழியம். நாங்கள் ஒரு கருவியாக தான் நீங்க பயன்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள்ளாகவும் தாளந்துகள் இருக்கிறது, உங்களுக்குள்ளாகவும் ஆண்டவருடைய கிருபைகள் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை பிடித்து அந்த வேத வசனத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க முன் இருந்ததை காட்டிலும் உங்களுடைய பின் நிலைமை ஆசீர்வாதமாய் இருக்கும். யோபுவை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இரட்டத்தினையான பலனை கொடுப்பார். இந்த ஊழியத்துல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஆண்டவருக்காக செய்யணும்னு சொல்லி வைராக்கியத்தோட வராங்க. ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு பொருட்களையும் தூக்கி சுமப்பதற்கும், ஒவ்வொரு காரியங்களை நேர்த்தியாய் செய்வதற்கும் பாரத்தோடும் கஷ்டத்தோடும் இந்த ஊழியத்தில் அவர்களை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். ஆண்டவருக்காக எழும்பி இருக்கிற இவர்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கர்த்தர் சிறப்பாய் கொண்டு வருவார். இருக்கிறவர்கள் இருக்கிற வண்ணமாக இருக்க போறதில்லை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான பாதையிலே கொண்டு போவார். அநேகருக்கு இங்க நடக்கிற மீட்டிங்கு யாருக்கும் அறிவிக்க முடியாதபடி சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. நீங்கள் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நாங்கள் மீட்டிங் நடக்கிற அறிவிப்பு நாங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தெரிவிப்போம். உங்களுக்கு தினமும் வாக்குத்தத்த வசனங்களை அது அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். இது தேவன் நமக்காக கொடுத்த ஒரு ஊழியம். இதில் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். மனிதர்களுடைய சூழ்ச்சிகள், மனிதர்களுடைய போராட்டங்கள் மேற்கொள்ள ஆண்டவர் இடம் கொடுக்கிறது இல்லை. நாம் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அனாதை தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனையோ பாடுகளின் மத்தியில், எத்தனையோ உபத்திரங்களின் மத்தியில் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. அவருடைய கரங்களினாலே நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நாம் அவருக்காக பரிசுத்த ஜனங்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு அடுத்தது நம்ம வாழ்க்கிற வாழ்க்கை நித்தியமாய் ஆண்டவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. அவர் நித்திய ஜீவனுக்கு தேவனாய் இருந்தாலும் இந்த உலகத்துல நம்மோடு கூட தேவனாய் இருந்து நாம் படுகிற கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திருக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி கொண்டிருக்கிறார். அவரை நாம் அன்பு கூறுகிறோம். நம் கரங்களை தட்டி கண்களை மூடி ஒருவரையும் ஒருவர் நம்ம பார்க்க கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க யாரையும் நம்ம பார்க்க கூடாது. நம்முடைய சிந்தனை எல்லாம் பரலோக தேவனை நம்பிதான் இருக்கணும். ஆவிலே களி கூற வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நம்மை அழைத்த அழைப்பு
நாம் அவரை துதிப்பதற்கும் அவரை கனப்படுத்துவதற்கும் தான். அவர் நம்மோடு கூட அசைவாட போகிறார். அவர் சிங்காசனத்திலிருந்து நம்மோடு கூட இறங்கி வந்து அவருடைய பிரசனத்தினாலே இந்த இடம் முழுவதும் அசைவாட போகிறார். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் எப்படி வருவாரு? உங்களுக்குள்ளாக, உங்க ஆவிக்குள்ளாக ஒரு பனி போல உங்களுக்குள்ளாக அசைவாடுவார். இந்த இடத்துல நீங்க ஆண்டவருடைய அசைவை நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார். உங்களுடைய சிந்தனையில ஆண்டவர் கிரியை செய்வார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எபினேசர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனையோ பாடுகளின் மத்தியிலே நம்மை விட்டு விழறான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எபினேசர் உதவிகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொண்ட போது அவர் ஒரு நாளும் தலைவர்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்ம எல்லா காரியங்களிலும் நம்மை பாதுகாக்கிறார்.
யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு நன்றி கூறுவேன். ஆராதனை 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 அக்கினியான தேவனை போடுவோம். யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை தேவ ஞானம் உண்டானது தடைகளை உடைக்கிறவர்களுக்கு கடந்து செல்லுங்கள். அன்பருக்கு கர்த்தர் நமக்காக ஆயத்தமாக இறங்கி வந்து விட்டார். அவருடைய அக்கினி இந்த இடம் முழுவதிலும் அசைவாடி கொண்டிருக்கிறது. சதல மரதிஷிகதுருலும் பாஷைக்காரும் 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 அபிஷேகம் பெறாதவர்களுக்கு கர்த்தர் பாஷைகளை கொடுக்கிறார். உற்சாகமாய் அவரோடு கூட பேசுங்க. உங்களுக்கு அந்த பாஷை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அசைவு இந்த இடத்துல அக்கினி அக்கினி சுகம் இயேசுவின் நாமம் அக்கினியானவருடைய வல்லமை. ஃபயர் ஃபயர் எல்லா இடத்துல ஃபயர். இயேசுவின் அக்கினி வல்லமை வல்லமை இந்த இடம் முழுவதுல கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. தேவ அக்கினி அக்கினி சாப கட்டுகளை உடைக்கிற அக்கினி ஃபயர். எஸ் 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 கர்த்தர் இறங்கி விட்டார். இயேசு இறங்கி விட்டார். ஆசீர்வதிக்கிற தேவன். ஓ ஷபபபபப ஏமாத்திர காரியங்களில் இருந்த கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார்.
பாஷை தருகிறார். இயேசுவின் பாஷை பரலோக பாஷை, அந்நிய பாஷை உங்களுக்கு கொடுக்கிறார். உன்னோடு கூட நான் இருந்து நீ செய்ய காரியங்கள் எல்லாம் உனக்கு செய்வேன். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசு 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 எல்லா இடத்துலயும் இயேசப்பா, இயேசப்பா, இயேசப்பா கூப்பிடுங்க. இயேசப்பா சுகத்தின் ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லுங்க. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மாறுமையா வல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மாறுமையா வல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா வல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. வாருமையா வல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த தலத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட இறங்கி வந்தார். இனி
இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். அவருடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேயை நோக்கி இறங்கி அவருக்கு அக்கினியால் அவரை தரிசிக்க செய்தார். அவருடைய உங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு கண்களை தரிசிப்பதற்கு அவர் பரிசுத்தம் உள்ளவர்களான வாழ வேண்டும். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் சோர்வா இருக்கிறீங்க போல. ஆண்டவர் ஆராதிப்பதற்கு சந்தோஷமா இருக்கும். எல்லா கவலையும் அவர் மேல வச்சிருந்தோம். எல்லா பாடுகளையும் அவர் மேல வச்சிருந்தோம். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக சிலுவையில அறையப்பட்டு ரத்தம் செஞ்சு விட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேலே வந்து அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். இந்த விசுவாசம் நமக்குள்ள அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். இந்த உலகத்துல வாழும் போது எத்தனையோ பொருளாதார நெருக்கங்கள் உண்டு, பண கஷ்டங்கள் உண்டு, வியாதியின் பிடிகள் உண்டு. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். என்னை விசாரிப்பதற்கு ஒரு கரம் இல்லைன்னு சொல்லி நீங்க உள்ளத்துல சிந்திக்கலாம். என்னடா இவங்க மாசம் மாசம் மீட்டிங் நடத்துறாங்க, பாட்டு பாடுறாங்க, சுகம் பண்றாங்க, என்ன நடக்குது?
அப்படின்னு கூட நீங்க உங்களுக்குள்ளாக சிந்திக்கலாம். அன்னைக்கு பவுலும் சீலாவும் நடுவு ராத்திரில தேவனை நோக்கி துதித்தாங்கல்ல. அப்ப துதிக்கும் பொழுது அவர்களை கட்டி வந்து சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட சிறைச்சாலை போல சில கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கும். சத்துரு அநேக போராட்டங்களை கொண்டு வந்து உன் வாழ்க்கை இதுதான் முடிஞ்சு போச்சு, எத்தனையோ மனிதர்கள் கேவலமா பேசுற மாதிரி, அவ்வளவுதான், அங்கதான் ஆரம்பிக்கும் ஆண்டவருடைய அன்பு. அங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் 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 கொஞ்சமா அதை ஆரம்பிச்சு செடியா இருக்கும், கிழங்கு வரும், பெரிய ஆலமரமா மாறும். அந்த ஆலமரம் எதுக்கு தெரியுமா? அது நிழல்ல அநேக பறவைகள் வந்து கூடும். நிழலுக்காக அநேக மக்கள் உட்காருவாங்க, இளைப்பாருவாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எங்கெங்க உட்கார்ந்து உடைஞ்சு எந்தெந்த காரியத்துல நீங்க அழுதீங்கல்ல, தூங்கும்போது யாரும் பார்க்காத பொழுது நீங்க அழுதீங்கல்ல, அழுத உங்களைதான் கொண்டு வந்திருக்கிறார். இது உங்களுக்கு தான். இந்த ஜாய் மிராக்கிள் மினிஸ்ட்ரி ஒரு ஆலமரம் உங்களுக்கு தான். இந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு தான். உங்களுடைய வாழ்க்கைய கொஞ்சம் 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 கொஞ்சமா ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்ற போற. சின்னவனா இருக்கிற நீ பெரியவனா மாறுவ. அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா மாறுவ. உலகத்தின் பின்னாடி ஓடுவதை காட்டிலும் தேவனுக்கு பின்னாக ஓடும் பொழுது அதுல வெற்றி உண்டு, தோல்வி கிடையாது. அனுபவங்கள் உடைக்கப்படும் போதுதான் வரும். உடைக்கப்படாம யாருக்கும் அனுபவம் வராது. உன் இருதயம் உடைக்கப்பட்டிருக்குதா? ஆண்டவர் உன்னை உருவாக்க உடையணும். உடைஞ்சாதான் ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதை கொண்டு ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேசுங்க ஆண்டவர்கிட்ட, எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. உடைச்சாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களை உருவாக்கதான். ஒரு பிள்ளை பிறக்குது என்று சொன்னால் இந்த தாய் படுகிற உபத்திரவம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த தாய் கதறலன்னு சொன்னா ஒரு குழந்தை பிறக்காதுல்ல. நீங்க உடைச்ச சூழ்நிலையில இருந்தாதான் ஆண்டவர் உங்களை மகிமையா மாற்ற முடியும். தாய் ஒரு பிள்ளை வளர்ப்பதற்கு இவ்வளவு சிரமப்படுகிறார்களோ அதை காட்டிலும் மேலானவர்
நம்மை உருவாக்குவதற்கு நம்முடைய கரிசனை உள்ளவராக இருக்கிறார். எடுத்தோட ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை உருவாயிடுமா? உருவாகாது. ஃபர்ஸ்ட் கரு உருவாகணும், அதுக்கப்புறம் எலும்புகள் உருவாகணும், நரம்புகள் உருவாகணும், தசைகள் உருவாகணும். ஆனால் இதெல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் நீங்கள் பார்க்க முடியாதபடிக்கு பிசாசு நிறைய டைவர்ஷன்ஸ் கொண்டு வருவான். ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருப்பாரு, அது கரெக்டா இருக்காது, அதை கண்ணிலே காட்ட மாட்டான். வேற ஒரு பாதையை உங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொண்டு வந்து காட்டுவோம். அந்த வழியில போயிட்டே இருப்போம், முடிவில் அது எட்டிய போல கசக்கும். மனம் திரும்பணும். நம்ம படைச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம உருவாக்குவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் உண்டு. எல்லாமே அதன் காலத்துல உங்களுக்காக நடக்கும். ஒரு நிமிஷம் அவரை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவரை போல ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்க முடியுமா? அவரை போல ஒரு தாய் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவத்தை அங்கே சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவத்தை அங்கே சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. நாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா, பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமை அழைத்து கொண்டு, கலையாமை காத்து கொண்டு, உறைவிட்டு பழக்க செய்தி மந்திரமாயனை சுமந்தீரே. கருவிலே மந்திரமாயனை சுமந்தீரே. அழியாமை அழைத்து கொண்டு, கலையாமை காத்து கொண்டு, உறைவிட்டு பழக்க செய்தி மந்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே மந்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவத்தை நன்றி சொல்லுவேன், சொல்ல
நம்ம கடைசியா ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. முதலாவது பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை வேணும். நமக்காக ஒருத்தர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஜெபிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. உங்களுடைய விடுதலை நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் இருக்கு. நீங்க தான் ஜெபிக்கணும். ஜெபிங்க, ஜெபிங்க. ஷமே பெரம துரி கரே பஷிகதரலோ சுகதர லகரதி சுகதரி கரே பரபலபோ. வெட்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. ஜெபிங்க. ரபல கரே பஷிகதரல மெகது நிமிகுரபோ. இயேசுவின் நாமம் இந்த இடத்துல அக்கினி. எஸ், ஊழியத்தின் பாதைகளிலே உன்னை நான் நடத்துவேன். தடைகளை உடைத்து நான் உனக்கு முன்பாக கடந்து செல்லுவேன். பரத்திலிருந்து உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவேன். மகனே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். பல விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில வந்தது, சோதனைகள் வந்தது. சகலத்தையே நான் உடைத்திருக்கிறேன். முகத்தில் வல்லமை ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நெகேமியாவை போல எழுப்ப ஆயத்தப்படுகிறார். உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். தீமையில் இருந்து விடுதலை கொடுப்பேன், போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பேன். ஊழியக்காரனாய் உன்னை நடத்துவேன், ஊழியக்காரனாய் உன்னை நடத்துவேன். ஊழியம் இந்த இடத்துல ஊழியத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. உன்னை நான் நெகேமியா என்று அழைக்கிறேன். ஆசீர்வதிக்கிற தேவன் நெகேமியாவை போல நான் அழைக்கிறேன். எஸ், எஸ், இந்த இடத்துல ஆசீர்வாதத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினால், உயிர்க்க வேண்டுமே முன்மாரியாக பொழுதிக்கவே பின்னாரியாக எங்கே பொழுதிடுவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினால், உயிர்க்க வேண்டுமே தேவா.
Maria,
ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விடுவித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையெல்லாம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்க ஏசப்பா எங்களோடு கூட இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். நீங்க எங்க கூட இருங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்கப்பா, நீங்க பலப்படுத்துங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துது. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.